நம்முடைய தாய் தந்தையாரின் கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு வேண்டிக் கொள்வோம். எங்கள் பாறையும் மீண்டுமாகி ஆண்டவரே, எங்கள் வாயின் சொற்களும் என்னுடைய உள்ளத்தின் நினைவுகளும் உங்களுடைய திருவுள்ளத்துக்கு நேராக ஒப்புவிக்கிறோம். என்னுடைய உள்ளமும் என்னுடைய எண்ணங்களும் உங்களுடைய திருமணத்துக்கு ஏற்படையாக இருக்கும்படிக்கு உடைய ஆவியான வழியாக இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு என்னை ஆற்றப்படுத்துகிறார். இயேசுவினுடைய செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, ஒரு அனைவரையும் முதலாவது ஆண்டு திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். கடவுள் இந்த 2024ஆம் ஆண்டிலே 9 மாதங்களை கடந்தவர்களுக்கும் புதிய ஒரு மாதத்திலே 10ஆம் மாதத்திலே அடியெடுத்து வைக்கவும் திரும்பி பாராட்டுகிறார். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு தோன்றுகிறோம். இதனாலே உங்களோடு கூட விளையாட்டு முழுமையாக தெரிந்து கொண்ட திருவசனம் திருப்பாடல்கள் 1, 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்கள் நாம் படிக்கிறே நாம் நினைக்கிறோம். ஆண்டவரின் திருச்சத்தத்தில் மகிழ்ச்சி வருபவர், அவரது சத்தத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோடு நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்தையும் வெற்றி பெறுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, படிக்க கேட்ட இந்த திருவசனம் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. இந்த திருப்பாடல் தொடங்குகின்ற போது நற்பெயர் பெற்றவர் யார் என்ற கேள்வியோடு இது தொடங்குகிறது. நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். இந்த வார்த்தையிலே மனிதர்கள் 2 விதமாக இருக்கிறார்கள். ஒன்று, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் கடவுளுடைய திருவுளம் இல்லை என்று அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள். கடவுளுடைய வார்த்தையை அறிந்தும் கேட்டும் அதன்படி செய்கிறவர்களாயும் வாழ்கின்ற இன்னொரு கூட்ட மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்கின்ற மக்கள் ஒரு கூட்டம். தீயவற்றை சிந்தித்து தீயவற்றை நாடி தேடி தீயவற்றிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு கூட்ட மக்கள். கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கின்ற மக்கள் தண்ணீர் அண்மையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பார். அந்த மரம் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். அது தப்பாமல் கனி கொடுக்கும். பசுமையாக இருப்பதற்கும் கனி கொடுப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஒரு மரம் பசுமையாக இருப்பது என்பது அந்த மரம் தன்னை காத்துக் கொள்வதற்கானது. ஒரு மரம் கனி கொடுத்தல் என்பது பிறருக்கானது. எந்த மரமும் தன் கனியை தானே உண்பதில்லை. ஆனால் அந்த மரம் தண்ணீரையும் மண்ணில் இருக்கின்ற வளங்களையும் உறிஞ்சி தன் உயிரை பாதுகாத்துக் கொண்டு அது பருவம் தவறாமல் பூத்து குலுங்கி கனிகளை தந்து மனிதர்களுக்கும் வானத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவாக அது அளிக்கின்றது. ஆகவே தனக்கான வாழ்வு பிறருக்கான வாழ்வு. நம்மை கடவுளின் வார்த்தையின் வழியாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடவுளின் வார்த்தையால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் திருமறையிலிருந்து படித்து
சிந்திப்பதின் வழியாக நம்முடைய வாழ்வை நாம் பசுமை உள்ளதாக பாதுகாத்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் கற்றுக்கொள்கின்ற, படிக்கின்ற அல்லது கடவுளுடைய ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற கடவுளுடைய வார்த்தைகளை மனதிலே வைத்து அதை பாதுகாத்து, நம்பிக்கையிலிருந்து இருக்கின்ற மக்கள், வாழ்வு இல்லதென்று காணாதிருக்கின்ற மக்களுக்கு நாம் அந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை, கடவுளின் வார்த்தைகளை சொல்லுகின்ற போது அழிவுக்கு எதிராக அல்லது பாவத்தில் இருந்து கிடக்கின்ற, நம்பிக்கை இழந்து கிடக்கின்ற அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளித்து, பாவத்திலிருந்து அவர்களை விடுவித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வழிநடத்துகின்ற போது கனிதரும் மரங்களாய் இருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தைகளை கனிகளாக நாம் உட்கொண்டு அவருடைய வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், இறைவாக்கு உரைகள், ஞானப்பாடல்கள், கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த அந்த வழிமுறைகள், அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள், உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து நாம் வாழ வேண்டும். நாம் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் வசனத்தை கேட்பவர்களாக மாத்திரம் அல்ல, அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாகவும், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும், மற்றவர்களையும் கடவுளுடைய வார்த்தையை வழிநடத்துகிறவர்களாகவும் இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது விசுவாசிகளாக இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற போது கிறிஸ்துவனுடைய சீடர்களாக, நற்செய்தி பணியாளர்களாக நாம் மாறுகின்றோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை சிந்திப்பதும் அதை இருதயத்திலே பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமே போதாது. அது அப்படி செய்தோமானால் என்ன நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், அப்ப அது ஒரு விதமான தன்னலமான வாழ்வு. கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை, கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுக்கு ஏற்ற அந்த ஒழுக்கத்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதன், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற அல்லது அக்கத்து வீட்டில் இருக்கிற, எதிர் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவர் நம் கண் முன்பாகவே பாவத்திற்குள்ளே விழுந்து கிடந்து நல்ல ஒரு வாழ்வு வாழாமல் இருந்தால், நாம் கேட்ட சத்தியங்களை அவர்களுக்கு அறிவிக்காமல் அவன் எங்கேயுமே கேட்டு போறான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோமானால் நாம் பெரிதரும் வாழ்வு வாழவில்லை என்பது பொருளாகும். அது ஒரு பயனற்ற வாழ்வு. ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரத்துக்கு செல்லுகின்ற போது அங்கே ஒரு வழியிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரம் பசுமையாக இருக்கிறது, ஆனால் கனி தரவில்லை. கனி கொடுக்காத மரமாக இருந்ததுனாலே ஆண்டவர் இயேசு அந்த மரத்தை சபித்ததாக திருமறையிலே நாம் படிக்கிறோம். இனி உங்களிடத்தில் எவனும் எந்த கனியும் எதிர்பார்க்க மாட்டான், இந்த கனி இருந்தாலும் அது பயன் தராது, குண மாட்டார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மரம் பட்டு போயிட்டு என்று திருமறையிலே படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த மரத்தை நீ பட்டுப்போ என்று சொன்னாரா? அப்படின்னா இல்லை. இனி உன்னிலே ஒருவரும் ஒரு காலமும் கனியை ருசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பசுமையாக இருப்பது முக்கியம் அல்ல, பசுமையாக இருப்பது அவசியம். ஆனால் அதை விட நாம் கணிதருக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். நாம் கணிதர வேண்டுமானால் கடவுளுடைய சட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய விசுவாச வாழ்வு என்பது கடவுளுடைய சட்டத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் நாம் கொடுத்திருக்கின்ற நியமங்களையும் சட்டங்களையும் நாம் கட்டளைகளையும் நாம் படிக்க வேண்டும். அதன்படி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது அவர் அளிக்கின்ற வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கையும் நம்முடைய வாழ்வில் வந்து படிக்கும். நற்பெயர் பெற்றவர் யார்? யார் பாக்கியவான்கள்? அதான் கேள்வி. யார் பாக்கியவான்கள், யார் பாக்கியவதி என்றால், கடவுளுடைய வார்த்தையிலே தங்கள் விசுவாச வாழ்வை கட்டி எழுப்புகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர்கள் எதற்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த உண்மையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மரம்
ஆற்றல் நிலையில் இருந்தால் அது எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். கனி கொடுக்க வேண்டும் என்றால் பசுமையாக இருப்பது அவசியம். பசுமையாக இருப்பதோடு கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழ வேண்டும். மரம் இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அப்போ மரம் இருக்கணும்னா, அந்த மரம் பசுமையாக இருக்கணும்னா அதற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் கண்டிப்பாக தேவை. அப்போ தண்ணீர் நன்மையில இருக்கின்ற ஒரு மரம் எப்படி எப்பொழுதும் பசுமையாக கனி கொடுக்கிறதோ அது போல கடவுளின் வார்த்தையிலே நாம் வேறொன்று இருக்கிற போது நம்முடைய வாழ்வு பசுமையானதாக இருக்கும். நமக்கு அது ஆசீர்வாதம். அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். எனக்கு அன்பான இறைமக்களே, நாம் பசுமையான வாழ்வு வாழ கடவுள் நமக்கு அநேக அருட்கொடைகளை தந்திருக்கிறார். நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், உழைப்பதற்கு கடல் தந்திருக்கிறார், நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கப்பெறாத நன்மையான இயல்புகளை ஆண்டவர் மிஷனரிகள் மூலமாக இந்த நம்முடைய திருச்சபை வழியாக நமக்கு அருளியிருக்கிறார். நாம் நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதர்களுக்கு கனி கொடுக்கின்ற பயனுள்ள மக்களாக இருக்கிறோமா? என்னாலே மற்றவர்கள் வாழ்வதற்கு எண்ணத்தை நாம் மற்றவர்களுக்காக கொடுத்திருக்கிறேன். முதலாவது நாம் செய்ய வேண்டியது கடவுளுடைய வார்த்தையை மற்ற மக்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் அறிவிக்கின்ற உடைமைகள், பணம், பொருள், கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரம், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மற்றவர்களை நாம் மகிழ்விக்கின்ற வாழ்விக்கின்ற மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே கிடைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் தம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களாலே நம்மை நிறைத்து பசுமையான காலங்களாக இருக்கும்படிக்கு இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பெற்றுக் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை ஏழைகளோடு, நமக்கு அடுத்திருக்கின்ற யாரோ ஒரு மனித தேவை இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு திருச்சபைக்காக நாம் அதை பயன்படுத்துகின்ற போது கடவுள் அதனாலே மகிழ்ச்சி அடைகிறார். நாம் அவரால் பேர் பெற்ற மக்களாய் இருக்கிறோம். இந்த சிந்தனைகளை உருவாக்கி நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக, விசுவாசத்தை நாம் பலப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்க கடவுள் தம்முடைய ஆவியானவரையாக நம்மை மாற்றப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எங்களுடைய நாம் வேண்டுகிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நல்லிவருக்கும் மூன்று காரணமாக இருக்கிற அன்பில் ஆண்டவரை, இது அருமையான மாத தொடக்க நாளிலே உங்களுடைய திருமணங்களை வந்து நாங்கள் தோல் கொள்ள நாங்கள் பாராட்டின தயவுக்காக இறந்தவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். எல்லாவற்றையும் திருத்தத்தில் ஒப்புவிக்கிறோம். கடந்து போன 9 மாதங்கள் இதை பாதுகாத்து எழுதி வந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நிறைவான இயல்புகளால் நினைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கையில் வேலைகளே கடவுளாக ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் எப்போதும் உங்களுடைய சட்டத்தில் நிலைத்திருந்து உங்களுடைய வார்த்தைகளிலே நிலை கொண்டவர்களாய் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய பேர் பெற்றவர்கள் என்கின்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொண்டு எனக்கு அறிவு செய்கிறார்கள். வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிற மக்கள் உங்களுடைய வார்த்தைகளை